ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் மகிமை விளங்குத பண்டிகைக்கு வருகின்ற 3ஆம் ஓய்வு நாள். இந்த பரிசுத்தமான ஆராதனையை பங்கேற்கும்படியாய் நம்முடைய சமூகத்தை கடந்து வந்து ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கப்படுகிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆராதனையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். அனைவரும் நாம் கடவுளை நோக்கி இறைவேண்டுதல் செய்வோம். உள்ளம் தங்கும் ஏசோநாயகா, உன்னன் வீடாய் கொள்ளும் ஏசோநாயகா, ஏசோநாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசுநாயகா. மகா கிருபையும் அன்பு நிறைந்த தயாபரதாகி எங்கள் நல்ல கடவுளை, ஆசீர்வாதம் நிறைந்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடவுளை, இந்த ஓய்வு நாள் கிறிஸ்து மகிமை விளங்குகிற பண்டிகைக்கு பின் வருகின்ற 3ஆம் ஓய்வு நாளாக நாங்கள் ஆசிரிக்க தேவனின் எங்களுக்கு கிருபைகளை தந்திருக்கின்றீர். இந்த வருஷத்திலே நாங்கள் முதல் மாதத்தை சந்திக்கவும், இந்த முதல் மாதத்திலேயே நிறைவான ஓய்வு நாளாக நாங்கள் நாளை காணவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறேன். சிறப்பாக உடைய தேசத்திலே குடியரசு தினமாக நாள் காணப்படுகிற பொழுதும் கடவுள் எங்களுக்கு தந்திருக்கின்ற மீட்பின் வாழ்வை இணைப்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த ஆராதனையில் எங்களை நாங்கள் முழுவலத்தோடு எங்களை தாக்குகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனை உமக்கு ஒரு பிரியமான ஒரு ஆராதனையாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே நாங்கள் முழுவதுமாக முழுவலத்தோடு தாக்குகிறோம். கடவுள் ஆவியார் இருக்கிறார். அவரை தொழுது கொள்வோர் அனைவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற உங்களுடைய திருமலை வார்த்தையை போல இந்த வேளையில் நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை நாங்கள் தாக்குகிறோம். குழந்தை உள்ளத்தை போல நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் தாக்குகிறோம். ஆண்டவரை, ஆராதனையை செய்யப்படுகிற கடவுள் உங்களுடைய பிரசன்னம் நாங்கள் எங்களை தாக்கி அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஆராதனையின் நிலையை தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக உங்களுடைய தெய்வீக இறை பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலக மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். அனைவரும் நாம் கடவுளை பொறுத்தபடியாக 93வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். தேவியின் மையத்திலும் இருக்கின்ற 93வது கீர்த்தனை பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
சபையாக நாம் அனைவரும் எழுந்து நின்ற நிலையிலே 45வது பக்கம் இருக்கின்ற காலை அல்லது விடியல் ஆராதனை முறையிலேயே அனைவரும் நாம் பின்பற்றுவோம். பக்கம் 45 காலை ஆராதனை முறையிலேயே நாம் இணைந்து பின்பற்றுவோம். நாம் அனைவரும் இணைந்து 19வது திருப்பாடலை நாம் முறையாக வாசிப்போம். 19வது சங்கீதத்தை நாம் அனைவரும் முறையாக வாசிக்கலாம். வானங்கள் கடவுளின் மகிமையை பிரஸ்தாபிக்கின்றன. ஆகாய மண்டலம் அவர் கரங்களின் கிரியையை விவரிக்கிறது. அவைகளுக்கு சத்தமும் இல்லை, பாஷையும் இல்லை, அவற்றின் துணி கேட்கப்படுவதும் இல்லை.
அது தன் மனுவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளன் போல இருக்கிறது. பராக்கிரமசாலி போல தன் பாதையிலே ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தரின் பிரமாணம் உத்தமமானது, அது புது உயிர் கொடுக்கிறது. கர்த்தரின் சாட்சியம் நம்பப்படத்தக்கது, அது பேதையை ஞானியாக்குகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானது, அது என்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தரின் நியாய தீர்ப்புகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி பாரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு விலகி குற்றமற்றவனாய் இருப்பேன். என் கண்களை என் வாய் வார்த்தைகளும் என் இதய தியானம் உன்னுடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். சபையை பிறக்கிறது இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் தேங்க்ஸ் சண்டே ஆஃப்டர் தி எபிஃபனி. மகிமை விளங்குதல் பண்டிகைக்கு வருகின்ற 3ஆம் ஞாயிறு. இந்த நாளிலே வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டின் பகுதி அது நெகேமியாவின் புஸ்தகம். நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3, தொடர்ந்து 5 முதல் 6, தொடர்ந்து 8 முதல் 10 வரையிலான திருவசனங்கள். நெகேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3, 5 முதல் 6, தொடர்ந்து 8 முதல் 10 முடிய வரை உள்ள திருமறை வசனங்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமான சபைக்கு கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தார். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வசனங்கள் 5-6. எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தில் திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாம் எழுந்திருந்தார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்தார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். வசனங்கள் 8-10. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட போது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா ஆசாரியரும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து உங்களுடைய பலன் வேண்டாம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய
அப்படியே இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் அது திருத்தூதராகிய அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதிய கடிதம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 31 முடிய. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 31 முடிய. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயமாய் இல்லாமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையால் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? காலானது நான் கண்ணாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவியெங்கே, அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவை எல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்று. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளும் மிகவும் வேண்டியவைகளாக இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளிலே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளவர்களுக்கு அதிக கணத்தை கொடுக்கும். இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுமைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரமுடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்றார் என்பது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. நாம் அனைவரும் எழுந்து நற்செய்தி வாசி கேட்போம். ஆண்டவரே எங்கள் மேலே இறங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி வாசகம் தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 30 வரையிலான திருவசனங்கள். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 30 வரையிலான திருவசனங்கள். 4ஆம் அதிகாரம் 16 முதல் 30 வரை. தாம் வடக்கு ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தமது வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபயாவிற்கு சென்று வாசிக்க எழுதியிருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அவரிடம் கொடுத்தார்கள். அவர் புஸ்தகத்தை பிடித்து, கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறது, தரித்திரருக்கு நற்செய்தியை அறிவிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், ஒருமுண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் அவர் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடம் கொடுத்து உட்கார்ந்தார். தேவாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தன. அப்போது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்ட இந்த தேவ வாக்கியம் இந்திய தினம் நிறைவேற்றி என்றார். எல்லோரும் அவரை நோக்கி அவருடைய வாயிலிருந்து வந்த கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு
ஆச்சரியப்பட்டு, இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களிடம், பைத்தியமே, உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் நீ செய்த கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னிடத்தில் சொல்வீர்கள் என்பது நிச்சயம். நானோ மெய்யாகவே உங்களிடத்தில் சொல்கிறேன், தீர்க்கதரிசி ஒருவனும் தன் சொந்த ஊரில் அங்கீகரிக்கப்பட மாட்டான். எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேக உதவி இருந்தார்கள். ஆயினும் அவர்களில் ஒருத்தியிடமும் எலியா அனுப்பப்படாமல் சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கே அனுப்பப்பட்டான். அல்லாமலோ எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அவைகளிலோ ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை. சீரியா தேசத்தானாகிய நாகுமானே சுத்தமாக்கப்பட்டான் என்று உண்மையாய் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஜெபாலயத்தில் இருந்த யாவரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் கொண்டு எழுந்திருந்து தங்கள் ஊர் கட்டியிருந்த மலையில் ஊருக்கு வெளியே செங்குத்தான இடம் மட்டும் அவரை தள்ளி கொண்டு போய்விட்டு அங்கிருந்து கீழே தள்ளிவிட பார்த்தார்கள். அவரோ அவர்கள் நடுவே சென்று கடந்து போய்விட்டார் என்றார். இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்க கேட்டு நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் இணைந்த நிலையில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அனைவரும் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பெயரால் குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பனையில் கொடுத்து பாடுபட்டு சிலுவை நடந்து உடைத்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் இருந்தார். படுக்கையில் சர்வவல்ல பிதாவாகிய அவ்விடத்திலிருந்து உயிரோடு இவர் நிலைநிறுத்த வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர மீட்பும் நித்திய ஜீவனும் சந்தத விசுவாசிக்கிறேன். வருங்கள், நாம் அனைவரும் அருளுரைக்கு ஆயத்தமாக பாடப்புத்தகத்திலே 381வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 381வது ஞான பாடல் நல்மீட்பர் பட்சம் என்னும் ரெட்கண்ணிய வீரரை என்கிற ஞான பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாட உணர்வாய் கேட்டுக்கொள்கிறேன். 381வது ஞான பாடலை நாம் அனைவரும் எழுந்து இணைந்து நாம் பாடுவோம்.
ஆசீர்வாதம் நிறைந்த பரிசுத்தமான நாள், கிறிஸ்து மகிமை விளங்குகிற பண்டிகை கொண்டிருந்த 3ஆம் ஞாயிறு. இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பாடம் அது நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 மற்றும் அதனைத் தொடர்ந்து 5 முதல் 6 தொடர்ந்து 8 முதல் 10 வரையிலான இறை வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியிலே ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியான மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். 5 முதல் எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களுக்கும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது அவர்கள் எல்லோரும் எழுந்திருந்தார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள கடவுளாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். ஜனங்கள் அனைவரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி துணிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். 8 முதல் அவர்கள் கடவுளுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் கடவுளாய் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை நடத்துங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதை உங்களுடைய பலம் என்றான் என்பதை தலைவருக்கு நாம் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல தந்தையே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உம்முடைய கிறிஸ்தவமாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து மகிமை விளங்குதல் பண்டிகை பின்வருகின்ற இந்த 3ஆம் ஓய்வு நாளை நாங்கள் ஆசிரிக்க தேவரே எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் உளமாற நன்றிகளை படைக்கின்றோம். இந்த வேளையிலும் உடைய கருத்துக்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் நன்றிக்கு இனியவர்களே, ஒரு வரலாற்று புத்தகம் நமக்கு இன்றைக்கு தியான பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோரா, நெபீம், கெத்துவீம் என்று சொல்லி பல நிலைகளிலே வருகின்ற பொழுதும் இது ஒரு வரலாற்று புத்தகமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் மீட்பின் வாழ்வை கொடுக்கக்கூடியவர் என்கின்ற மையத்தை நாம் பார்க்கின்றோம். கடவுள் விடுதலையாளர், விடுவிக்கிறவர். அடிமை வாழ்விலிருந்து விடுதலை வாழ்வை மக்களுக்கு ஆண்டவர் கொடுப்பது அவருடைய ஒரு திருவிழமாக இருக்கிறது. மனுக்குலம் என்றைக்கும் அடிமை வாழ்வில் இருப்பது கடவுளுடைய ஆவல் அல்ல. அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவராக கடவுள் ஆண்டவர் ஒரு மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக கடவுள் வரலாற்றிலே செயல்படுகிறவராக ஆண்டவரை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இஸ்ரேல் மக்கள் அதற்கு விதிவிலக்கு அல்ல, நாமும் கூட அதற்கு விதிவிலக்கு அல்ல. இந்த நாள் இந்த ஜனவரி 26 ரிபப்ளிக் டே, இது ஒரு குடியரசு தினமாக நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். குடியரசு என்றால் என்ன? ஆளுகை செய்கிறவர்கள் ஒவ்வொரு குடியானவர்களுக்கும் அது ஏற்புடையது. குடியாட்சி,
தொண்டிகளாலே ஆட்சி செய்யப்படுகிற ஒரு ஆட்சி, மக்களாலே மக்களை கொண்டு மக்களினால் ஆட்சி செய்யப்படுகிற ஒரு மக்களாட்சி. அந்த மக்களாட்சி மலர்ந்த ஒரு நாடாக, ஒரு குடியரசாக, ரிபப்ளிக், எல்லா பொது சார்ந்திருக்கிற மக்களும் ஆளுகை என்பதற்குரிய நிலைகளுக்கு வரலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை நாம் பெற்று இண்டிபெண்டன்ஸ் டேயாக நாம் சுதந்திர தினமாய் கொண்டாட இன்றைக்கும் நாம் இந்த நாளிலே ஒரு ரிபப்ளிக் டேயாக ஒரு சுதந்திர தினத்தை கடந்து அதை மேலாக உரிமை பேரை பெறுகின்ற ஒரு காலமாக, சுதந்திரத்துடைய மிக முக்கியம் என்பது என்ன என்று சொன்னால், அதாவது தங்கள் வாழ்க்கையிலே மனிதர்கள் தங்களுக்கான உரிமைகளை சுதந்திரித்துக் கொண்டு உரிமைகளை அவர்கள் பெற்று அனுபவிக்கின்ற ஒரு நிலைதான். அப்படி என்று சொன்னால் குடியரசு தினமான இந்த நாளிலே நாம் பெற்ற விடுதலை வாழ்வை எண்ணை பார்த்து கடவுள் இந்திய மக்களாக நமக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறபடினாலே நமக்கும் ஆண்டவர் இன்றைக்கு அடிமை வாழ்விலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து நம்மையும் இன்றைக்கு சமூகத்திலே இன்றைக்கு வாழ செய்திருக்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி என்று சொன்னால் நெகேமியா புத்தகத்திலே காணப்படுகிற சம்பவங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, சென்ற வாரங்களின் ஊடாக சொல்லப்பட்ட வசனங்களின் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது, 1 ஏசாயா, 2 ஏசாயா, 3 ஏசாயா என்று சொல்லி நாம் அதை பார்த்தோம். அவர்கள் பாவ வாழ்விலே வாழ்ந்த பொழுது உங்களுக்கு அடிமை வாழ்வு வரும் என்கிற ஒரு எச்சரிப்பின் செய்தியை 1 ஏசாயாவிலே நாம் அதை பார்க்க முடியும். 2 ஏசாயாவிலே அவர்களுக்கு விடுதலை வாழ்வை கடவுள் கொடுக்க போகிறார் என்கிற ஒரு வாக்குறுதிகளை, வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறதாக 2 ஏசாயாவிலே காண முடியும். 3 ஏசாயாவிலே விடுதலை வாழ்வை ஆண்டவர் கொடுத்து தாயகம் திரும்பிய இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குறுதிகளை கொடுத்து, நீ முத்திர மோதிரம் என்னுடைய கரத்திலே அலங்காரமான கிடம் இதெல்லாம் சொல்லி ஆண்டவர் தம்முடைய விடுதலை வாழ்வை கொடுத்த ஆண்டவர் தம் அன்பை அவர்கள் மீது ஒழிகிறதை பார்க்கின்றோம். அதை 1 ஏசாயா, 2 ஏசாயா, 3 ஏசாயா சொல்லி சொல்லப்படுகிற பொழுது 1 முதல் 39 வரையிலான அதிகாரங்கள் 1 ஏசாயா, 40 முதல் 55 வரை 2 ஏசாயா, 56 முதல் 66 வரையிலானவைகள் அது 3 ஏசாயாவுக்கு அறியப்படுகிற பொழுது அதை நாம் சம்பவங்களை பிரித்து ஆள முடியும். சிறையிற்கு வரவேற்கிற எச்சரிக்கை, பிற்பாடு சிறையிருப்பிலிருந்து உங்கள் விடுதலை வாழ்வு வரவேற்கிற நம்பிக்கையோடு கூடிய ஒரு வாக்குத்தத்தங்கள், பிற்பாடு அவர் கொடுத்த வாக்குறுதியாகவே அவர்களை சைரஸ் மூலமாக, கோரேஸ் மூலமாக விடுதலை வாழ்வு கொடுத்த ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு வளமான வாழ்வை மீண்டும் கொடுப்பதாக அவர்களுக்குள் தன்னுடைய அன்பையும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுகின்ற மணவாட்டி மீது கொள்ளுகிற அன்பினுடைய அந்த உச்ச நிலையை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது இந்த சம்பவம் நெகேமியா இங்கே ஒரு இடை செல்லுகிறார் வருகிறது. ஏசாயாவுடைய திட்டஸ்தானங்கள் பின்னாடி வருகிறது. ஏன் இங்கே நெகேமியா என்கிற புத்தகம் இடை வருகிறது? இங்கே இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையின் அடிமை வாழ்வு விடுதலை வாழ்வு குறித்து இங்கே வந்து சொன்னால், இது ஒரு எழுத்து நூல்களிலே குறிப்பாக ஒரு வரலாற்று நூலாக அது எழுத்துக்களிலே விளங்குகின்ற பொழுதும் கூட இது வரலாற்று சம்பவமாக பார்க்கிற பொழுது எஸ்ரா, நெகேமியா இந்த புத்தகங்கள் இணைந்து வருவதை பார்க்கிறோம். நெகேமியா இந்த இடத்திலே அவரை குறித்து நாம் சொல்லப்படுகிற பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்கிற வேளையிலும், நெகேமியா என்று சொல்லப்படுகிற பொழுது அவருடைய வாக்கின் பொருள் இறைவன் ஆறுதல் அளிக்கிறார் என்று சொல்லி பொருள். இறைவனை ஆறுதல் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையின் வழியாக நாம் பார்க்கிறோம். நெகேமியா என்று சொல்ல இறைவனை ஆறுதல், யெகோவா ஆறுதல் அளிக்கிறார் என்கின்ற ஒரு வார்த்தை. யெகோவா provide comfort என்கின்ற வார்த்தையிலே கடவுள் தம் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு தலைப்பிலை பார்க்கிறோம். அப்படி என்றால் நெகேமியா உண்மையிலே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஆறுதல் தரக்கூடியவராக செயல்பட்டாரா என்று சொல்கிற பொழுது அப்படி செயல்பட்டார். அது நாம் பார்க்கிற பொழுது இஸ்ரேல் மத்தியிலே நெகேமியாவுடைய ஒரு 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 கதாபாத்திரம் என்ன, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லுகின்ற வேளையிலே அங்கே அவர் வரலாற்று அடிப்படையை பார்க்கிற பொழுது அர்த்தசஸ்தா என்று சொல்லக்கூடிய அந்த அரசருடைய அருகிலே அவர் ஒரு பான பாத்திரக்காரனாக இருந்தார். அதாவது பான பாத்திரக்காரனை சொல்கிற பொழுது அரசனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த பான பாத்திரம், அதாவது மதுபானம் அல்லது அந்த ஒயின், இவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவர் இருந்தால் பார்க்கின்றோம். அந்த நெகேமியா தான்
இந்த இடத்திலே வந்து ஒரு தலைவராய் காணப்படுகிறார். எப்படி மோசேயுடைய தலைமைக்கு பிற்பாடு எப்படி வந்து யோசுவா ஒரு தலைமை பொறுப்பு எடுத்தாரோ, அதே போலதான் இந்த விடுதலை வாழ்வு பெற்றிருக்கிற இந்த மக்கள் தாயம் திரும்பி இருக்கிற பொழுது, இங்கே காணப்படுற பொழுது பல நிலைகளிலே எங்கும் சுனாமி வந்த பிற்பாடு ஏற்பட்ட நிலை போல, நம்முடைய ஆலயம் கடந்த நாட்களிலே ரெண்டு வந்த பிற்பாடு ஏற்பட்ட நிலை போல, அதாவது அந்த தேசம் தன்னுடைய பொலிவை இழந்திருந்தது. பொழிவை இழந்திருந்த நிலைப்பாடோடு கூட காணப்பட்ட பொழுது அந்த இடத்தில் தலைமையாக நெகேமியாவை கடவுள் அங்கே ஏற்படுத்துகிறார். ஆகவே நெகேமியாவை ஏற்படுத்தி அந்த தலைமைக்குள்ளாக மக்கள் அனைவரும் ஒன்றிணைக்கிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். அதாவது இரண்டாம் அதை வேறுபடாய் பார்க்கும் பொழுதும் கூட அவர் அர்த்தசஸ்தானத்தை சென்று அவர் ஒரு கடிதத்திலே அவர் அந்த கையெழுத்திலே அவர் கையெழுத்து ஒரு உரிமை சீட்டை பெற்றுக் கொண்டு வருகிறார். இதோ நானுடைய தேசம் செல்ல வேண்டும், என் மக்கள் விடுதலை வாழ்வு பெற்றிருக்கிறார்கள், அந்த அரங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும், அதற்கான ஒரு உத்தரவை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி அந்த உத்தரவோடு கூட கடிதத்தை பெற்றுக் கொண்டவராக, அனுமதிகளை பெற்றவராக, இடைநிலையிலே ஒரு விடுமுறை எடுப்பது போல அங்கே வருகிறார். வந்து பொறிவிழந்திருந்த அந்த எருசலேம் பெருநகரத்தை மீண்டும் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு முதன்மையானவராக இந்த நெகேமியா செயல்படுவதை பார்க்கிறோம். அப்படி இருந்தால் நெகேமியா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதாவது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே வேதாகமம் என்பது மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது பழையப்பாடு தோரா என்று சொல்லப்படக்கூடிய ஆதியாம் முதல் கொண்டு உபாகம் வரையில் இருக்கிற புத்தகங்களை இஸ்ரவேல் மக்கள் யூதர்கள் காணாமலே மனப்பாடம் செய்வார்கள். காணாமலே மனப்பாடம் செய்ய வேண்டும். சங்கீதங்களிலே பல அதிகாரங்களே அவர்கள் பல பாடல்களை, சங்கீதம் அதிகாரம் நான் சொல்லக்கூடாது, சங்கீதம் பாடல்கள், அந்த சங்கீதத்துடைய பல பாடல்களை மனப்பாடம் செய்வார்கள். வரலாறை கூட அவர்கள் படித்து தலையை போற மனதிலே பதித்துக் கொள்வார்கள். இயேசு அதற்கு விதிவிலக்கு அல்ல. இயேசு சிறு வயதிலே 12 வயதிலே அவர் எருசலேம் ஆலயத்தில் இருந்து குருக்களோடும் வேதமாவோடு இருந்து பேசி ரத்திக்கிற பொழுது அவர் சிறு வயதிலே சண்டே ஸ்கூல் போல இருக்கிற வேதாகம் கல்வி சாலைகளை கற்ற பாடங்கள். அதற்கு ஆதாரமாக சினகாக் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே ஆலயம், எருசலேம் ஆலயம் என்பது பொது ஆலயம். ஆனால் ஒவ்வொரு சிற்றுகளிலும் கூட அங்கே சினகாக் என்று சொல்லக்கூடிய சிற்றாலை ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அங்கே பிள்ளைகளுக்கு திருமுறை கல்வி கற்றுக் கொடுக்கப்படும். அங்கே வேதங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். பிள்ளைகளுக்கு மனப்பாடம் செய்ய எப்படி எழுத படிக்க நாட்களில் எழுத படிப்பதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் கூட, அதாவது ஒரு வார்த்தையை ஆசிரியர் சொல்ல, அதை பிள்ளைகள் மீண்டும் சொல்ல, அடுத்த வரிகளை ஆசிரியர் சொல்ல பிள்ளைகள் கற்றுக்கொண்டு அதை மனப்பாடமாக அதை செய்து கொள்வார்கள். அது மனப்பாடம். இதற்குதான் இயேசு திருவை மொழியிலே கூட பல வார்த்தைகளை, அதனுடைய திருப்பணியில் கூட பல வார்த்தைகளை ஒரு மனப்பாடமாய் சொல்வதே அடித்தளம் என்ன? அது அவர் கற்ற அந்த திருமுறை. ஆரம்ப கல்வி பயின்றார், 6 வயதிலே ஆரம்ப கல்வி பயின்றார் என்று சொல்லி பாடல் உண்டு. கேளுங்கள் தரப்படும் என்கின்ற ஒரு பாடல் இல்லை. அப்படி என்றால் சிறு வயதுக்கு அன்னைக்கு இருக்கிற பாடம் என்ன? வேதாகம் தான் அன்றைக்கு முதலுடைய பாடம் இல்லை. உலக பிரகாரமாக பல பாடல்கள் இன்றைக்கு இருக்கிற வேலை துணையாக அன்றைக்கு வேதம் தான் ஒரு பாடம் என்றபடினாலே, வேதம் என்பது யூதர்கள் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே தான் அந்த வேதத்தை மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அதை அதிகமாக நேசித்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய வார்த்தையை கூட பாபிலோன் தேசத்திலே, அதாவது அந்த வார்த்தைகளை கூட அவர்கள் அதை படிக்க முடியவில்லை, கடவுளை போற்றி புகழ முடியவில்லை. எனவே மாரடித்து புகழ்கிறார்கள். இதோ நாம் இங்கே அடிமையில் இருக்கிறோமே என்று சொல்லி அதுக்கு ஒரு சங்கீதம் உண்டு. அதாவது அவர்கள் அந்த மாரடைத்து புகழ்கிறார்கள். இதோ நாங்கள் அதனிச்சடிகள் அடிமையை நாங்கள் இருக்கிறோமே, எங்கள் கடவுளை போற்ற முடியவில்லையே என்று சொல்லி அந்த வேதங்களை வாசிக்க முடியவில்லை, கடவுளோடு கூட உறவினர்கள் இருக்க முடியவில்லை என்று அவர்கள் அங்கலாய்க்கிற மக்களாய் இருக்கிறார்கள். இன்றைய இத்தனை ஜனங்கள் உலகத்திலே வேட்பால் அதிகமாக ஆர்வத்தோடு தெரியவில்லை. ஆனால் யூதர்கள் உண்மையிலேயே தங்களுடைய சமயத்திற்பால் அதிகமான ஈடுபாடு கொண்டவர்கள், வேதத்தை அதிகமாக நேசிப்பவர்களாய் காணப்பட்டு வந்தார்கள். எனவே தான் விடுதலை வாழ்வை பெற்று வந்த நிலைகளை கூட நெகேமியாவுடைய தலைமைத்துவத்தை மக்களோடு கூடி அங்கே இருக்கிற பொழுது வேதத்தை திறந்து வாசிக்கும்படியாக அன்னை காணப்பட்ட எஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரீஸ்ட், எஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு 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 நபி அல்லது ஒரு இறைவாக்கியர், ஒரு ப்ராஃபட்டாக ஒரு
ஒரு குருவாய் காணப்பட்டு வந்த அந்த வேதபாரன் என்று சொல்லி கூட காணப்பட்ட இந்த எஸ்ராவிடத்திலே வேதம் அன்னைக்கு அருளப்பட்டு அவர் சத்தமாக வாசிக்கிறார். அதைத்தான் அந்த இடத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஜனங்கள் அனைவரும் தண்ணீர் வாசலுக்கு முன்பாக வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரனாய் எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே அவர் 7ஆம் மாதத்திலே முதல் தேதியிலே ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாண புத்தகத்தை புருஷன் முன்பதாக ஸ்திரீகள் முன்பதாக கேட்டு அறியத்தக்க வண்ணமாக அனைவருக்கும் அதை முன்பதாக சபைக்கு முன்பதாக வந்து வாசல் அந்த தண்ணீர் வாசலுக்கு முன்பதாக வீதிக்கு எதிரே காலமை தொடங்கி மத்தியானம் மற்றும் புருஷர்களும் சிலர் கேட்டு அறியத்தக்கதாக மக்கள் முன்பதாக அதை வாசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சகல ஜனங்களும் அதற்கு செவி கொடுத்தார். தாகத்தோடு இருக்கவன்தான் தண்ணீரினுடைய மேன்மை தெரியும் என்பது போல சுமார் பல ஆண்டுகள் 2-3 தலைமுறைகளை கடந்திருக்கிற வாழ்க்கைகளை வேதங்கள் அன்றைக்கு வாசிக்க மறுக்கப்பட்ட சூழ்நிலைகள். வேதத்தை சந்தோஷமா படிக்க முடியவில்லை. இப்பொழுது வேதத்தை திறந்து வாசிக்கிற பொழுது பலருக்கு தெரியாத வேதத்தினுடைய நிலைகள். எனவே மக்கள் அந்த வேத நியாய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த எஸ்ரா அன்றைக்கு அவன் வேதபாரனாய் எஸ்ரா, ஒரு ப்ராபத்தாய் எஸ்ரா, ஒரு குருவாய் எஸ்ரா, அவர் ஆசாரியர் எஸ்ரா, அவர் மக்கள் அனைவரும் கேட்கும்படியாக நியாயப்பிரமாண புத்தகத்தை கவனமாய் கேட்கும்படியாக வாசித்தார். ஜனங்கள் எல்லாரும் கவனமாய் கேட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். தொடர்ந்து வாசிக்கின்ற வாசகங்களை கேட்டவர்கள் மறுபடியாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? 6ஆம் வசனம், அதாவது 5ஆம் சொல்லுகிறது. அதை வாசிக்கின்ற பொழுது எஸ்ரா ஜனங்கள் அனைவரும் ஜனங்களுக்கு உயரமாக நின்று மக்களுக்கு உயர் நின்று என்ன செய்யலாம்? ஜனங்கள் காணத்தை புத்தகத்தை அவர் திறந்தவுடன் மக்களெல்லாம் எழுந்திருக்கிறார்கள். ஒருவேளை நாம் இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கிற பொழுது சபையால் எழுந்திருக்கிறோம். என்ன? ஆண்டவருடைய வார்த்தை, இயேசுடைய வார்த்தை, இயேசுவாலே கற்பிக்கப்பட்ட வார்த்தைகள். எனவே தான் நற்செய்தி வாசகம் வாசிக்கிற பொழுது சபையால் எழுந்து என்று அதை நாம் வாசிக்கிறோம். மற்ற வாசகங்கள் அப்படி இல்லை. எனவே ஆண்டை ஜனங்கள் திறந்த பொழுது, புத்தகத்தை திறந்த பொழுது, அதாவது அது சூழலாக இருக்க வேண்டும். அதை எடுத்தால் வாசிக்கிற பொழுது ஜனங்கள் எல்லோரும் எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள கடவுளை சோதரித்தார். விடுதலை வாழ்வை கொடுத்த கடவுளை சோதரிக்கிறார். சும்மா சோதரித்திருப்பாரா? ஆண்டவர் மகிழ்ந்து சொல்லிருப்பாரா? உரத்த சத்தமாக எங்கள் விடுதலை வாழ்வை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி மக்கள் எல்லோரும் கூடியிருக்கிறவர்கள் நின்று அவர் கடவுளை ஸ்தோத்தரித்திருப்பார். என் கடவுளுக்கு நன்றி என்று சொல்லி, நன்றி சொல்வான் என்று சொல்லி அவர் உரத்த குரலாக அவன் அந்த கூறியிருந்திருப்பான். ஒருவேளை காலை வேளையிலே இந்த ரிபப்ளிக் டே என்று பக்கத்தில் இருக்கிற இந்த அலுவலகத்திலே காலையில் வந்து அதை கொண்டாடினார்கள். அப்பொழுது அந்த சொன்ன ஆர்டர் ரொம்ப சத்தமாக, ஒருவேளை மைக்கில் அமைப்பு வீட்டை வரை பயங்கர சவுண்ட், ஸ்டாண்டர்டைஸ் அட்டென்ஷன் இந்த வார்த்தைகள், பிளாக் செரிஃப் ஆர்டர் என்ற இந்த வார்த்தைகள் சத்தமாக. அப்ப இதே போலதான் பொலிவிழந்திருந்த மக்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிற ஆண்டவர், நம்பிக்கை இழந்திருக்கிற மக்களுக்கு ஒரு வாழ்வை அருள் செய்த கடவுளுக்கு அவர்கள் நன்றி பெருக்கோடு கூட எஸ்ரா முதன்மையாக நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். கடவுளுக்கு முதல் கனியாகிய தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங்கை கடவுளுக்கு படைக்கிறார். ஸ்தோத்திர பலியை கடவுளுக்கு அவர் செய்ததாக அங்கே பார்க்கிறோம். ஜனங்கள் அனைவரும் அவரை கடவுளை ஸ்தோத்தரித்த பொழுது வார்த்தை கேட்ட பொழுது ஜனங்கள் அனைவரும் தங்கள் கைகளை அவர்கள் இறைசிதார்கள் குவித்து, கைகளை குவித்து அதற்கு மறுபடியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். கற்பனை செய்து பார்ப்போம். எருசலேமுடைய எல்லா இடங்களும் வாழ்க்கை இருக்கிற இடத்தை கடவுள் மறுபடியும் மாற்றுருவாக்கம் செய்து தாயிடம் திரும்ப செய்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறார்கள். பல நிலைகளிலே, அதாவது இலங்கை பகுதிகளில் மீனவர்கள், நம்முடைய தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க செல்கிற ராமேஸ்வரம் போன்ற மாதிரி கடந்து செல்கின்ற பொழுது சில நேரங்களிலே எல்லைகளை சற்று கடந்து சென்றுவிட நேரிடும். ஆனால் அந்த சிங்களர்கள் அவர்கள் ஸ்ரீலங்கா தேசத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? சிறைபிடித்துக் கொண்டு விடுவார்கள். அப்ப சில நேரத்தில் பல போராட்டங்கள், குடும்பங்கள் அங்கு தவித்துக் கொண்டிருக்கும், அவங்க சிறை இருக்கும், எப்படி விடுதலை கொண்டிருக்கும். ஆனால் அவர்கள்
2 ஆண்டுகளுக்கு பேசினார் உடைத்து ஆகிய திருந்தோட எத்தனை மகிழ்ச்சி இருக்கும். இது ஒருவேளை 2-3 நாட்கள், ஒரு வாரம், ஒரு மாதம் நடந்தால் 70 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற பொழுது 3 தலைமுறைகள் 2 தலைமுறை நடந்திருக்கிற பொழுது எத்தனை ஒரு வேறுபாடு. மறுபடியும் எங்களுக்கு வாழ்வு, நாங்களும் இந்த பெரிய வளர்படியை கிடைத்திருக்கிற வாழ்வு கொடுத்த ஆண்டவரை சோதரிக்கின்ற பொழுது ஜனங்கள் எல்லோரும் கூடி கரங்களை குவித்து ஆங்கில வாக்கு சொல்லப்படுது. ஏன் நாம் கரங்களை குவிக்கின்றோம்? அதனுடைய அடையாளம் திருமறை சொல்லப்பட்டது. ஜனங்கள் அனைவரும் தங்கள் கைகளை குவித்தார்கள். இப்படியல்ல, கைகளை குவித்தார்கள். குவியாடி குழியாடி, குளிக்கவில்லை, குவியாடி குவித்தார்கள். கரங்களை குவித்து மறுபடியாக ஆமே ஆவே என்று சொல்லி நின்று ஒரு குப்புற சாஸ்தாங்கமாக பணிந்துள்ளார் சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற நன்றியுடைய ஒரு அடையாளம் கடவுளை பணிந்து குனிந்து நாம் அதை இன்றை செய்யவில்லை. இஸ்லாமியர் செய்கிறார்கள், யூதர்களுடைய மரபு. என்னைக்கு நாம் அதை செய்யவில்லை. ஆனால் புத்தகங்களின் கடவுளை உள்ளத்தின் போல ஆண்டு சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். எனவே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது ஒரு ஏதாவது நம்ம சில நேரங்களில் பார்க்கும் பொழுது சில ஜெயங்கள் கிடைக்கிற பொழுது, வெற்றிகள் கிடைக்கிற பொழுது பெரும் கண்ணீர் வரும். கண்ணீர் வருமா இல்லையா? கண்ணீர் வரும். ஒரு கஷ்டமான சூழ்நிலை அழகாக கூட ஏதோ நமக்கு ஒரு நல்ல ஒரு கிரீச் கிடைக்கிற பொழுது அழகாக அந்த உலகம் தேவை. அப்படி என்றால் அழுகிற நிலைப்பாடு எதற்காக என்று சொன்னால், எத்தனை ஆண்டுகள் வேதம் இல்லை, எத்தனை ஆண்டுகள் தங்களுக்கான வாழ்வாதாரம் இல்லை. இப்பொழுது கடவுளுக்கு வாழ்வதற்கான வேதத்தை வாசிப்பதில் கேட்பதற்கான ஒரு சூழல் கடவுள் கொடுத்த ஜனங்கள் அந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது அவர்கள் அழுததாக கண்ணீர் தோன்றினதாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாம் வசனங்களுடாக அதை பார்க்கிற பொழுது கூட அந்த அர்த்தங்களை வசனங்களை வாசித்து அதற்குரிய அர்த்தங்களை இந்த எஸ்ரா எடுத்து சொல்லுகிறார். அவர்கள் கடவுளை நியாயப்பிரமாண புத்தகத்தை தீர்க்கமாய் வாசிக்கிறார். அதோடு கூட அங்கே பார்த்து அவர்கள் சொல்லும்போது லேவியரும் இடையே அவர்கள் கூட சப்போர்ட் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டாக ஏற்பட இடையத்தான் செய்கிறாங்க. சொல்லுகிற பொழுது அர்த்தம் சொல்லுகிற பொழுது வியாக்கியங்களை சொல்லும் பொழுது வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினாங்க. அவர் ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் சொல்லிப்போம். அழுதபடியால் பெருமூச்சியுடைய ஒரு அழுகை, ஒரு அக்கறையுடைய அழுகை. பல நாட்கள் ஒருவேளை காத்திருப்பது என்பது இழைக்க பண்ணும். வேண்டிக் பொழுது வருகின்ற பொழுதோ ஜீவன் திருடம் பொழுதுக்கும் என்று சொல்லி பேசுகிறோம். பல நாட்கள் நம்ம காத்திருக்கிற பொழுது அது கிடைக்கிற பொழுது இருக்கிற மகிழ்ச்சி தான். எத்தனை ஆண்டுகள் விடுதலை வாழ்ந்தார், எத்தனை நிச்சய பயணங்கள், எத்தனை ஆண்டு முயற்சிகள், அந்த பிரேயர்ஸ், அந்த ஜபங்கள், வாக்குகளுக்கான பதிலை கண்டுபிடிக்கிறார். எனவே பார்க்க ஜனங்கள் எல்லோரும் வாக்கிகளாக கேட்ட பொழுது அவரை அழுதபடியாலே என்று சொல்லி அழுதான் என்று சொல்லி பார்த்தோம். அப்பொழுது கிருஷ்ணா என்பது ஒரு வேத வார்த்தை, ஒரு பைபிள் கிருஷ்ணா. அப்போ கிருஷ்ணாதா எனப்பட்ட நெகேமியம் இவர் ஒரு கம்பவுண்டர் என்று சொல்லி பேர் வரவில்லை. அப்ப என்று சொன்னால் இங்கே ஆளுடைய பெயரை பொருந்தி இந்த நெகேமியா வேதபாரமாக எஸ்ரா என்னும் ஆசாரியனும் அவனுக்கு அவர் ஜனங்களுக்கு விளக்கம் காட்டின லேவியரும் சில ஜனங்களுக்கு எதனால் உங்களுக்கு கடற்கால கருத்து பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழ வேண்டாம் என்றார்கள். அவர் துக்கத்தின் மீதே அழுதார்களா என்று சொல்வது துக்கத்தின் மீதே அழுந்திருப்பதற்கான வாய்ப்பு அல்ல. மாறாக அவர்கள் ஆனந்த பெருக்கோடு ஆனந்த கண்டு வந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு கடவுளை எவ்வளவு நேசித்திருக்கிறார். நேசத்தை பற்றி நீங்கள் போனபடிகளை தானே உங்களுக்கு சிறை இருக்கும். அது நிமித்தம் உங்களுக்கு வேதனை. எனவே கடவுள் கோழித்தன் குச்சிகளை தன் சிறையில் அடைவடைக்கிறது போதெல்லாம் நான் உங்களை அரவணைக்கிறேன். உங்களை நான் உயர்ந்த திராட்சையை ஒரு புளிப்புள்ள ஒரு காட்சி எழுதப்பட்டு சொல்லி ஆணுடைய அந்தராய்ப்புகளை எல்லாம் நியாயப்பிரமாண வார்த்தைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் அவங்களை அறியாமல் அழுகிறார்கள். அது பாதி துக்கத்தோடு கலந்தது கூட இணைந்தாலும் கூட தங்கள் பார்வை எண்ணிக்கையுடன் வந்திருக்கலாம். இருப்பினும் கூட ஒரு ஆனந்த மகிழ்ச்சியாக எங்களுக்கு வாழ்வதற்கான நன்றியை சொல்லி அவர்கள் அழுகிற பொழுது கூட அவர்கள் நீங்கள் துக்கப்பட வேண்டிய காலங்கள் ஒரு ஆர்மி மேன் போலத்தான் நெகிமே இருக்கிறார். ஒரு ஆர்மி மேன் என்று எப்பொழுதும் அவர் அழுவதில்லை, அழுவதில்லை. ஒரு ஆர்மி மேனுடைய வாழ்க்கையில் உள்ளதே பயம் என்ன? உயிர் பயம் தான். கடைசியுடைய பயம் பரிகரிக்கப்படுகிற கடைசி மரணம் தான். அந்த மரண பயமே ஒரு ஆர்மி மேனுக்கு இருக்காது. அதான் உண்மை. இரவைத்தான் ஆர்மி மேன் பார்க்கிற பொழுது அதாவது அவ்வளவு ஒரு தைரியம், அவ்வளவு ஒரு மனதைரியம் இருப்பார்கள். எது வந்தாலும் கூட அவங்களுக்கு பயமே இருக்காது. அங்கெல்லாம் இருக்கிற பயிற்சிகளெல்லாம் முடித்து ஒருவேளை ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 20 ஆண்டு படிச்சு இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து
நான் பயமே இருந்தது அவங்க மக்களோட மட்டும் வாழ்வார்கள். அது சில மிலிட்டரிமா ரொம்ப போராட்டம் இருப்பாங்க. அது சில ஸ்மார்ட்டா இருக்கும். உள்ளத்தில் பயங்கர தைரியசாலி. நெகிழ்ச்சி சொல்ற இது நீங்கள் துக்கப்படுகிற வேலை அல்ல, நீங்கள் கவலைப்படுகிற வேலை அல்ல, நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு வேலை, கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக சந்தோஷப்படுகிற வேலை. என்ன சொல்றீங்க? துக்கப்படுவது உங்களுடைய வாழ்க்கையை மனமடிவை ஏற்படுத்தலாம். துக்கப்பட வேண்டிய அல்ல. Rejoice in the Lord always. கர்த்தருக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த நாள், இந்த நாள் கர்த்தர் ஏற்படுத்த மகிழ்ந்து கடிகூற வேண்டும் என்று சொல்வது போல ஆண்டவருடைய அடியானாகிய நெகேமியா சொல்லுகிறார். ஒரு சேனாதிபதியை போல ஒரு தலைவரை கொண்டு சொல்லுகிற வார்த்தை, இந்த நாள் கடவுளாகிய கர்த்தருடைய நாள். அந்த நாள் நீங்கள் துக்கப்படவும் அழகும் வேண்டிய நாள் என்று சொல்லி சொல்லப்படுவதை பார்த்தாலும் அது 7ஆம் மாதம் முதல் கடவுள் பரிசுத்தமான நாளாக பார்க்கும்போது இது கடவுள் நாள். நீங்கள் துக்கப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய ஆலயம் செல்வோம், வாரத அவர் சொன்னதுதான் மகிழ்ச்சி இல்லை. அப்ப ஆலயம் வருகிறது மகிழ்ச்சி, துக்கப்படுற வேலை இல்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி இருக்கின்ற ஒரு காலம், ஒரு வேலையாக இருக்கிறது. இன்னும் அவரை நோக்கி சொல்ற வார்த்தை என்ன? நீங்கள் பொறுமையானதை அடித்து புசித்து. ஒருவேளை நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில சண்டே மேக்ஸிமம் வீட்டில் வாங்க சண்டை ஒரு ஒரு எவ்விதமான தடையுமே நீங்கள் போய் பொறுமையானதை நீங்க ஆலை வழிபாட்டை நீங்க விட்டு போய் அல்லது நீங்க இப்ப நீங்க இருந்து உங்க இடங்களுக்கு போய் நீங்கள் பொறுமையானதை இடத்தில் புசித்து மதுரமானதை குடித்து. காரம் சாப்பிட்ட உடனே இனிப்பு இன்ஸ்டன்டா சாப்பிடும். நார்மல் அப்படி கிடையாது. அதை எங்கேயே பார்க்க முடியாது. காரம் சாப்பிட இன்ஸ்டன்டா ஒரு ஸ்வீட். சில இடத்துல ஒரு மிக்சர் கொடுத்தா உடனே ஸ்வீட், அதாவது இனிப்பு கொடுத்தா ஒரு காரம், அப்படி ஒரு மிங்கிள் பண்ணி கொடுக்க ஒரு மாதிரி. எனவே இங்கே பார்க்க கொடுக்க மதுரமானதை குடித்து, மதுரமானதை குடித்து, அதாவது இனிமையானதை நீங்கள் சாப்பிட வேண்டும். கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு ஒருவேளை அந்த இருக்க கஷ்டங்களுக்கு அவங்க பங்குகளை அனுப்புங்க, இது கொடுத்து அனுப்புங்க. நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், எதை பத்தி கவலைப்பட வேண்டாம், குழப்ப வேண்டாம் என்று சொல்லி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று அவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வார்த்தை சொல்லுகிறார். ஒரு எதிர்நோக்கு ஒருவேளை ஒரு கசப்போடு ஒருவேளை துக்கத்தோடு அல்லது ஒருவேளை அந்த நிறைய அழுது ஆளுநர் புலமையை அழுது இருக்கிற மக்கள் சந்தோஷமா இருங்க. இது ஒரு மகிழ்ச்சி நாள் என்று சொல்லி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுக்கு பலன் என்று அவர் அவர்களுக்கு தைரியம் ஊட்டி பலப்படுத்தி இந்த வார்த்தைகளை சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்குள் எனக்கு நிர்மாணங்களை கர்த்தர் விடுதலை அளிக்கிறவர். சிறைகளில் இருந்து ஆண்டவர் நம்மை திருப்பக்கூடியவராக இருக்கிறார். விடுதலையாளராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தை கூட வருகிற பொழுது கூட நற்செய்தியை பார்க்கும் சிறைப்பட்டுள்ள விடுதலை அருள்படியால் கடவுளினை அனுப்பு என்று சொல்லி ஏசாயா அதிகாரத்தை தான் எடுத்து சிலர் தான் இதை சொல்ற தேவாலயத்திலே அவர் வாசிக்கிற நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தை வாசிப்பதை கூட நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டு பிரியமான விடுதலை அளிக்கிற ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை விடுதலை வாழ்வில் கொடுத்தவர். நம் வாழ்விலும் கூட அவர் விடுதலையை தரக்கூடியவராக இருக்கிறார். நாமும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு கூட செயல்படும்படியாக நாமும் கூட காணப்படுகிறோம். இறை ஆலயத்தை வருகிற பொழுது, கடவுள் சமூகத்தில் வருகிற பொழுது நம்ம முழுவதுமாக அவருடைய கரத்திலே பூச்சி விடுகிற மக்களாக இருக்க வேண்டும். உண்மையிலே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கம்போட்டராக இருக்கிறார். கடவுள் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆவியானவர் கம்போட்டர் அந்த ஆவியானவர் நம்மை தேய்ச்சி பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே பல சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே யூதர்களை போல காணும் நாம் சில துக்கங்கள் சந்தோஷமா இருக்கிற வேலையில ஏதோ பற்றி நாம் சிந்தித்து நாம் கவலைப்படுகிறோம். மரியாதை போல அல்லது மரியாதை போல தன் வாழ்க்கை நல்ல பங்கை தெரிந்து கொண்டதை போல நாம் காணப்படும். மாற்றலை போல நீ அநேக காரியத்துக்கு நீ என்ன விசாரப்படுகிற அநேக காரியத்துக்கு கலங்கி நம்பிக்கிறாய். கலக்க தேவையான ஒன்றை மரியாதை விடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நல்ல பங்கு இருக்கிறது, நாம் அதை நாம் பார்ப்போம், சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சியோடு கூட காணப்படுவோம். துக்கத்தை மறந்து கடவுளுக்குள் மகிழ்ச்சியில் மக்களாக நாம் வாழ்வோம். இன்னைக்கு ஒரு ரிபப்ளிக் டே, இன்னைக்கு ஒரு குடியரசு நாள், இன்னைக்கு எல்லோரும் ஆட்சியிலே வருகின்ற ஒரு
ஒரு இருக்கிறவர் கடவுள் நமக்கு பகிர்ந்திருக்கின்ற ஆட்சிகளிலே குடும்பத்தில் ஒரு பொறுப்பாக, ஒரு குடும்ப தலைவராக, குடும்ப தலைவியாக நாம் காணப்படுகிறது. நம்முடைய கடமைகளிலே இன்றைக்கு நாம் மனதோடு நாம் செய்யலாம். கடவுளுக்கு மகிழ்ச்சி இருப்பதே நம்முடைய கடமை. உடலில் சில நேரங்களில் பயந்து வருகிறவர்கள் அதையே நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஒருவர் சொல்லுகிறார், சொல்லுகிறார், நம்ம பல நேரம் கற்பனை பண்ணுகிற காரியம் தான் நமக்கு வரும். ஒருவேளை நம்ம ஏதாவது விலைக்கு நமக்கு வந்துடும் அதுவே நமக்கு என்ன செய்யணும், அது ஏதோ சூழ்நிலை அதுக்குள்ள உடல் இருக்கிற ரசாயனங்கள் அந்த நெகட்டிவ்க்குள்ளாக கொண்டு வந்து நம்மை பலவீனப்படுத்திவிடும் என்று சொல்லி சொல்கிறார். அதுக்கு ஒரு ஆதரமாக வெளியத்தை பார்க்கணும், திருமலை பார்க்கணும் சொல்லப்படுகிறது. நான் நினைத்த காரியத்தை சொல்லுவது சொல்லி யோகம் சொல்லுவேன். அப்ப என்ன சம்பூர்ணமா இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் சம்பூர்ணமாக மகிழ்ச்சியோடு கூட மகிழ்ச்சியா இருக்கிற நல்ல விருந்து. ஆனால் நினைக்கிற ஒரு நெகட்டிவ், நான் நினைத்தது நல்லது. அப்ப என்ன நினைச்சிருப்பாரு, இப்படி நான் சந்தோஷமா இருக்கேன், ஒரு நாள் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், எனக்கு அப்படியே நம்ம ஒரு நெகட்டிவ் கன்ஃபெஷன், நெகட்டிவ் அறிக்கை, நெகட்டிவ் நம்ம வெளியே சொல்லாட்ட கூட மனதிற்குள்ளாக நம்ம நெகட்டிவ் நாம் கொண்டே இருக்கிற பொழுது நெகட்டிவ் தான் ஒருவேளை வந்ததோ என்றேன். ஏன்னா அது ஒருவேளை நம்முடைய எதிர்மறையான எண்ணங்களிலே அது வெளிப்படலாம். எனவேதான் தெளிவ சொல்வார்கள், நல்லதை நினைக்கிறது எண்ணத்தின் போதே வாழும். நம் நினைக்கிற காரியத்தை ஆக செய்கிறவர் கடவுள். அப்பதான் ஆட்சி சொல்கிற நீங்க ஒரு காரியத்தை கேட்கிற பொழுதும் கூட அவிசுவாசம் கேட்கக்கூடாதான். அவிசுவாசம் ஒரு மனித கடவுள் கேட்டா அது எப்படி ஒரு படகு சமானமா, அந்த படகு கப்பலில் அந்த படகு என்பது அலைகளிலே அடிக்கிறது போல அது அங்கே அப்படியே. ஆனா விசுவாசத்தோடு நம்ம நம்புறோம் என்ற ஆண்டு மீது பாட்சப்பட்டு நாம் விசுவாசத்தோடு நாம் அதை கேட்கிறோம். கேட்கிறோம் எவ்வளவு பெற்றுக்கொள்ள ஆண்டு சொல்லுகிறவர்கள் கூட கேட்கிறோம் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அதை கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். கடுமையான விசுவாசம் இருந்தாலும் மலைக்கு தோலைவிடும். நமக்கு அப்படியே இருக்காது, அந்த விசுவாசம் வராதுதான், நமக்கு வராது. அது நடக்குமா? இதுதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற காரியம். ஆனால் அந்த நம்பிக்கையை அந்த விசுவாசத்தை பெருகச்செய்வதற்கு நீங்கள் நானும் வேண்டிக் கொள்ளதான் கடமைப்பட்டிருக்கிறோம். பேசுகிற என்னாலே கூட பல்லேரங்களில் ஒரு அது நடக்குமா என்று நம்ம எண்ணத்தான் இருக்கிறது. ஆனால் அது நடக்கும் கடவுள் அதை மாற்றிக் கொடுக்கிறது என்கிற காரியம். அதை கடவுள் நிறைய பார்த்தோம். திருமணிலிருந்தே இந்த காலங்கள் திருமணத்தை கடவுள் அந்த காட்சி நிரம்பரை செய்தார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நாம் விசுவாசிக்கிற காரியத்தை ஆண்டவர் விசுவாசி பெருகச்செய்யும். நீர் பார்த்துக் கொள்வீர், உங்களுக்கான நிகழ்ச்சி நீங்கள் சும்மா இருக்கு நாடு சொல்லுகிறார். நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள், உங்களுக்காக யுத்தம் செய்வேன். அப்போ இறை வார்த்தைகள் பல வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை வார்த்தைகளாக இந்த ஞாயிறு ஒரு ஞாயிறு இறை வார்த்தை ஞாயிறு கூட சொல்ல முடியும். இது ஒரு ஸ்கிரிப்சர் சண்டே, இது ஒரு திருமறை ஞாயிறாக பார்க்க முடியும். நினைத்த திருமறை சார்ந்திருக்கிற வசனங்களே அதிகமே வருகிறது. ஒருவேளை 19 சங்கீதம் பார்க்கிற பொழுது அது பற்றிய வார்த்தை எப்படிப்பட்டது அது என்பதை நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 19 பார்த்து கடவுளுடைய வார்த்தை சார்ந்திருக்கிற வார்த்தைகளா இருக்கிறது. அது பசுமுனை விட வேறொன்று, பசுமுன் நடந்ததில்லாத ஒரு காரியம். அப்போ அதை விட வேறான வார்த்தை. எனவே இறை வார்த்தையின் ஞாயிறாக நாம் அதை பார்க்கிற பொழுதும் இந்த ஞாயிறிலே அதனுடைய வார்த்தைக்கு நாம் முன்னுரிமை கொடுப்போம். அதனுடைய வார்த்தைகளுக்கு நாம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அந்த விடுதலை பெற்றவர்கள் மத்தியிலே எஸ்ரா கூட இணைந்திருக்கிற எஸ்ராதை வாசிக்கிறோம். இணை குருக்களாய் நேர்கிறதை வியாக்கியம் செய்கிறார். இந்த வார்த்தை வாசிக்கப்படுகிறது. என்னையே நர்சில பார்க்கும் பொழுது அவர் ஆலயம் சென்று திறந்த ஏசாயா புத்தகத்தை என்று வாசிக்கிறார். பழைய இந்த சங்கீத புத்தகத்தில் நம்முடைய வார்த்தை பற்றி சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கை இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மக்களாக வாழவும். நிச்சயம் இறை வார்த்தை என்பது நம்மை படைக்கூட்டக்கூடியதாக இருக்கிறது. எழுத்து இறை வார்த்தைகள் நமக்கு வாழ்வு தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இறை வார்த்தைகளை கடவுளுடைய வார்த்தைகளிலே முழு நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து நாம் வாழவும். அந்த விசுவாசத்தை கடவுள் அவர் வாக்கை செய்து நம்முடைய வாழ்க்கையை நிறைவான வாழ்வை கொடுக்கும்படியாக எந்த நிலைகளில் இருக்கிற எங்கே இருக்கிற நாட்களை காணப்படுகிற இலாய்வைகளை அதை மாற்ற வேண்டும். நிறைவின் பாதையிலே நம்ம நடத்த போதுமானவராய் காணப்படுகிறபடினாலே இந்த சமூகத்தில் முழுவதுமாய் அர்ப்பணித்து நிறைவு பெற்ற வாழ்வு கடவுள் தாமே இந்த வாழ்வுகளை இந்த வாக்கின் மூலமாய் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென்.
ஆகையால் நாம் அனைவரும் எழுந்தறிச்ச நிலையிலே 49வது பக்கம் இருக்கின்ற வேத கீதத்தை நாம் அனைவரும் இணைந்து நாம் பின்பற்றுவோம். 49வது பக்கம் இருக்கின்ற வேத கீதத்தை நாம் அனைவரும் பின்பற்றுவோம்.
சபை அறிவிப்புகள் நடைபெறும். ஞாயிறு சபை காணிக்கைகள் கடந்த வார காணிக்கைகள் ஞாயிறு ஆராதனை காணிக்கை 1530 ரூபாய், சோஸ்திர காணிக்கை 500 ரூபாய், மொத்தம் 2030 ரூபாய். இந்திய சுவிசேஷ ருத்ரன் சபை, நாகர்கோவில் சபை சங்கம், திருநெல்வேலி மாவட்டம் மாதர் சங்கம் ஆலோசகர் அவருடைய சீசாருக்கு பெருமையர் திருமதி அன்புடைய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திருநெல்வேலி வட்ட மாதர்கள் மகாநாடு பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் நடப்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் கோட்டையடி திருத்தூர் ருத்ரன் ஆலயத்தில் வைத்து 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் நடைபெற இருப்பதால் அனைத்து சபை போதகர்கள், பெண் ஊழியர்கள், வட்ட பொறுப்பாளர்கள், சபை பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து சபையின் மாதர் சங்க பொறுப்பாளர்கள் தவறாமல் கலந்து கொள்ள அன்பாக அழைக்கிறோம். இவன் இறைப்பணியில் திருநெல்வேலி வட்ட மாதர் சங்க பொறுப்பாளர், மாதர் சங்க செயலாளர் ஜாய்ஸ் எடிசன். நாம் யாவரும் காணிக்கைப்படலாக அனைவரும் சேர்ந்து இந்த வேளையிலும் சத்திய வேதத்தை இளம் யானை என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். பாடல் எண் 96வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுகின்ற வேளையிலே கர்த்தருக்கென்று காணிக்கைகள் சேகரிக்கப்படும். Oh,
நாம் கண்களை மூடி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தயாபரவாகிய நல்ல கடவுளே, நன்றியோடு நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் இந்த மாதத்துடைய நிறைவு ஓய்வு நாளாக நாங்கள் ஆசரிக்க கடவுள் எங்களுக்கு கிருபை தந்திருக்கின்றேன். இந்த 2025 ஆண்டினுடைய ஜனவரி மாதம் நாங்கள் நிறைவு செய்யும்படியாக இருக்கிறோம். கடவுளை ஒவ்வொரு ஞாயிறும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஞாயிறாக, ஒவ்வொரு நாளும் கடவுள் எங்களுக்கு தருகிற கிருபையை பெற்று அனுபவிக்கின்ற காலங்களாக கடவுள் எங்களுக்கு அருள் தருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லுகின்றோம். சுவாமி, உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய பராமரிப்பும் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கடவுளுடைய பெரிதான சுத்த கிருபை. உங்களுடைய கிருபையினாலே உங்களுடைய ஆலயம் நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பிரயாணங்கள், எத்தனையோ அலட்சல்கள், எத்தனையோ பிரதிகூலமான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுடைய அன்பின் கரத்தை எங்களுக்கு தந்து எங்களை இம்மட்டும் எங்களை வாழ செய்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை, நாங்கள் கேட்ட வார்த்தையை போல கடவுளை சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நாங்களும் உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் எங்கள் வாழ்விலே உமக்கு நாங்கள் பிரியமான மக்களை வாழ கர்த்தர் கிருபை தாரும். கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை நோக்கி சார்ந்திருக்கிறவர்களாய் நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை தாரும். தொலைந்து போன முகவரி இழந்திருந்த மக்களுக்கு மீண்டும் ஒரு முகவரி ஏற்படுத்தி அவர்களுக்கு அடையாளங்களை ஏற்படுத்த ஆண்டவருக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரை, அவர்கள் பெருமகிழ்ச்சியோடு இறைவார்த்தை கேட்ட பொழுது, விளக்குகளை கண்ட பொழுது அவர்கள் ஆண்டவரை சமூகத்தை நோக்கி பார்த்து விழுந்து அழுதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இது துக்கப்படுகிற வேலை அல்ல, மகிழ்ச்சியோடு கொடுக்க இருக்கிற வேலை என்று கடவுள் நெகேமியா மூலமாக பேசி கடவுளுக்குள் மகிழ்ச்சி இருப்பதை நமது பதில் லட்சண வாசியை சொன்னது போல கடவுளை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல நேரங்களிலே இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. உண்மை மறந்திருந்த வேலையிலே வருகின்ற பாதிப்புகள், பிரச்சனைகள் மீண்டும் எங்கள் வாழ்வு வருகின்ற பொழுது நாங்கள் மனம் திருந்திய மைந்தரை போல உடைய சமூகம் வருகிற பொழுது ஆண்டவரை கண்டிப்பாக நாங்கள் நின்று உடைய அன்பை நாங்கள் அதிகமாக நாங்கள் உரிமையாக்கிக் கொள்கிறோம். கடவுளை என்றாலும் எப்பொழுது உடைய சார்ந்து வாழக்கூடிய பலரையும் சத்தத்தை எங்களை ஈவாய் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். அவர்களே சொன்னது போல நன்மை செய்ய நினைத்தாலும் என்னாலே இது முடியவில்லை என்று சொல்வது போல ஆண்டவரை பல நேரங்களிலே நாங்கள் அந்த தூய்மை இழந்து போகிறோம். இருந்தாலும்
தூய்மை நிறைந்தவனே, ஒப்பற்றவனே, மாசற்றவனே, ஆண்டவரே இதோ வெயில் கண்ட பனியை போல உண்மை உடைய சமூகம் நாங்கள் வருகிற பொழுது உண்மை அள்ளி நாங்கள் கிட்டி செல்லுகிற வேளையை வருகின்ற பொழுது உண்மையிலே எங்கள் பாவங்கள் எல்லாம் முற்றிலுமாக அகன்று எங்களை தூய்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறபடினாலே நன்றி. யூசப்பினாலே எங்களுடைய பாவங்களை கடுகிற கடவுள் சுத்தியத்திலே சத்தியம் என்று சொல்லி ஆண்டவரை தாவீதை கண்டதை போல ஆண்டவரை எங்களுடைய வாழ்வையும் முழு வாழ்வாக நிறைவுள்ள வாழ்வாக மாற்றியமைக்க உம்மாலை முடியும் தகப்பனே. எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்வை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த ஸ்தானங்களில் நாங்கள் ஆண்டவரை குறைவோடு இருக்கிறோமோ அந்தந்த ஸ்தானங்களிலே அந்தந்த சூழ்நிலைகளில் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு நிறைவின் வாழ்வை கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக தாழ்மையோடு உங்களுடைய சமூகங்களை நாங்கள் அர்ப்பணித்து கேட்கிறோம். சுவாமி, என்னுடைய வாழ்வையும் ஆண்டவர் பலமுள்ளதாய் மாற்றி எடுக்க உங்களை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரை மீண்டுமாக இசைமைக்குமே தலைமையிலே ஆண்டவர் எஸ்லையும் அலங்கம் மறுபடியுமாக கட்டி எழுப்பப்பட்டு திருநகருடைய இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் அது கட்டி எழுப்பப்பட்டதை போல எங்கள் வாழ்வின் கடவுள் புகழ் செய்ய எங்களுடைய வாழ்வையும் சிறுமை செய்ய வல்லவராக இருக்கிறபடினாலே நன்றி. ஆண்டவரை உங்களுடைய கரம் ஒவ்வொரு மக்களுடைய சங்கட்டும். வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆலை கடந்து வர முடியாது நடைபெற்றிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லா மக்களுக்கும் உங்களுடைய வாழ்வையும் உங்களுடைய ஆசிரியர்களை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். பலவீனத்தில் பலத்தாக சமூகம் வந்திருக்கிறவர்கள் உண்டு. அது கற்றுக் கொடுக்கிற பலத்திற்காக நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய வார்த்தையினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னது போல உங்களுடைய வார்த்தை நம்பிக்கை கொள்கிறோம். ஆண்டவரை வேறு திறந்து வாசிக்கின்ற ஒரு அனுபவங்களை எங்கள் வாழ்விலை வரட்டும். திருமலை நாயராக அந்த வாசி பார்க்கிற பொழுது அவர்கள் அன்றைக்கு வேதம் இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு வாசிக்க கேட்க முடியவில்லை. அந்த நாய்க்கு அது பெருமகிழ்ச்சியோட ஆண்ட கண்ணீரோடு உமக்கு அவர்கள் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கரங்களிலே திருமலை இருக்கிற ஆண்டவரை அதை எவ்வாறு வாசிக்கிறோம், எப்படி நேரங்கள் ஒதுக்குறோம் நாங்கள் உதவி சிந்தனை செய்கிறோம். நாங்கள் நேரங்களை வேண்டி வாசிக்க அதை எங்களுடைய வாழ்வில் கண்ணாடி இருக்கிற வண்ணமாக எங்களுடைய பாவ குறைகளை காணுகிற ஒரு காட்சிப்பிடமாக அது இருக்கிற ஒரு உண்மையிலேயே ஆண்டவரை எங்களுடைய வாழ்வில் இருக்கிற இயலாய்மைகளை எங்கள் வாழ்வில் காணப்படுகிற இயலாய்மை குறைவை நாங்கள் ஒத்துக்கவரை சீர்படுத்துவதற்கு உங்களுடைய சமூகத்தை நாங்கள் காட்டி அர்ப்பணிக்க வேதத்தை வாசிக்க திறந்து வாசிக்க ஜெபிக்க கத்திரிக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சபையை வாழ்வுக்காக வளர்ச்சிக்காக உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். கடவுள் திருச்சபை தலைவருக்காக உபத்தலைவருக்காக செயலருக்காக பொருளருக்காக இடைப்பொருளருக்காக மூப்பர் மன்றத்திற்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. சபை பொறுப்பாளராக சபையுடைய மூப்பர்களாக இருந்து செயலாற்றுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லோருடைய பங்களிப்பை எல்லோருக்குமான உரிமை கொண்டிருக்கிற நிச்சயத்தோடு கூட எல்லோரும் கூட அந்த பொறுப்புகளை பகிர்ந்து செயல்படுத்த ஆண்டுடைய நாம் மகிழ்பட அதை உதவி செய்து கொண்டிருக்கின்றபடினால நமக்கு நன்றி. இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கடவுள் சபையை கடவுள் கலங்கரை தீபத்தை போல அனைவரும் கூடி கொடுக்கிற ஒரு ஸ்தானமாக கடவுள் சபையை உருவாக்கி ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். கடவுளை இந்த வேளையில் கூட ஒவ்வொருடைய வாழ்வை கடவுள் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். அருமையான ஆண்டவரை திருமதி மேரி சாமியல் அம்மாவுக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கிற சோதனைக்காக நன்றி. நல்ல ஆரோக்கியம் வாழ்வு இன்னும் அதிகமாக கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போலவே திருமதி சரோஜா பிரேம்குமார் அன்பு அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளை கொடுக்கிற பலத்திற்காக நன்றி. இன்னும் முழுமையான பலத்தை ஆரோக்கிய தரும்படியாக நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் ஒவ்வொருவருக்காக கற்பிஸ்தலை காணுகிற பிள்ளைகளுக்கு நல்ல நாட்களை காண செய்ய வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சென்ற நாளையும் கூட ஆண்டவரை எதிர்பாராத விதமாக ஆலயத்துடைய ஆண்டவரை எங்களுடைய ஆலயத்துடைய சிறப்பாக ஆண்டவரை எதிர்பாராத கனமாக நன்றி மரத்துடைய ஒரு பெருக்கடை ஆண்டவரை கீழே விழுந்தது. ஆண்டவரை எந்த ஒரு பாதிப்பும் கூட அந்த வேசிய முருகன் தாயார் எந்த ஒரு பாதிப்பு வராதவரும் தன்னுடைய இமைப்பொழுது வேலையில் அந்த சிறு வேலையில் கூட ஒரு பாதுகாப்பை கூட ஒரு உணர்வை கொடுத்து ஆண்டவர் தலைஸ்தல கருவை தந்தீரே. ஆண்டவரை அப்பொழுது விழுந்த பொழுதும் கூட எந்த சேதமோ ஆண்டவரை கட்டணங்கள் எந்த சேதம் வராமல் காத்துக் கொண்டபடினாலே நன்றி இருப்போம். ஆண்டவரை அன்னைக்கு மணிப்பூரை பாதுகாக்க வல்லவர். எங்கே சென்றாலும் எங்கே பிரயாணப்பட்டாலும் எந்த பேருந்துகளிலும் எந்த வாகனங்களிலும் எந்த டூ வீலர்ஸோ எந்த பிரயாணப்பட்டாலும் எங்களை ஆண்டவரை கண்ணின் கருவிலை எதை பாதுகாப்பது போல எங்களை பாதுகாப்பதற்கு போதுமானவராக இருக்கிறபடினாலே நன்றி தொடர்ந்து எங்களுடைய வாழ்வை இது பலப்படுத்த ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தயவை பொருட்படுத்திக் கொள்ளும். படைத்திருக்கின்ற காணிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை படைத்திருக்கின்ற காணிகள் 1 அது 30 60 100 பெரிய பலத்தை உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். சென்ற வாரம் ஜெபிக்க ஆண்டவரை சற்று தவறியில் கூட ஆண்டவரை புதிதாக கார் வாங்கியிருக்கிற புதிதாக வாகனம் பெற்றிருக்கிற அருமையான அன்பு கொடுவோம். ஆண்டவரை
ஆனந்தக்கும் அந்த தந்தை குடும்பத்திற்காக செபிக்கிறோம் கடவுளை. அநேக நாட்கள் அநேக ஆண்டுகளாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை எதிர்நோக்கிறவர்களும் கடவுள் அதை வாழ்ந்து பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு உதவி செய்தபடினாலே உமக்கு நன்றி தகவலை தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடும் குடும்பத்தில் அந்த தந்திருக்கிற அந்த வாகனத்தோடு பிரயாணப்பட எல்லா இடங்களிலும் உங்களுடைய தேவனை கடவுள் இனிமேலும் கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து குடும்பத்தை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். இனிமா யார் யாரெல்லாம் வாழ்விலே ஆண்டவரை எதிர்நோக்கியிருக்கிற காரியங்கள் ஆண்டவரை படிப்பு சம்பந்தமாக வேலைவாய்ப்பு சம்பந்தமாக திருமண சம்பந்தமாக எதிர்நோக்கியிருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் வாழ்விலே சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதை கத்த கிருபை சபை ஆசி பெற்ற சபையாக எல்லோரும் வாழ்ந்திருக்க செழித்திருக்க கத்த உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் மாற்றி நல்ல பலத்தினாலே ஒவ்வொரு கடவுள் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். தந்தையை புதிய மாதமும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாத மாதமாக நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உண்மை நோக்கி செபிக்கிறோம். படைப்பிடித்த காணிகள் 1 அது 30, 60, 100 பெருகி கடவுளை பலந்தர உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம். போக்குவரத்துகள் கைகொண்டு செய்கிற பணிகள், விவசாயிகள், இன்னும் எல்லா பணிகள், அரசு சார்ந்திருக்கிற பணிகள், தனியார் நிறுவன பணிகள், சுய தொழில்கள், இன்னும் விவசாயிகள் எல்லா பணிகளை என்ன வேலைகளும் மக்கள் கடன் கொண்டு செய்தாலோ அந்த பணிகள் திருப்பெயராலே உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட கற்ற கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நாங்கள் மாணிக்கமாக உமக்கு ஏற்புடைய மக்களாக உமக்கு நாங்கள் என்னாலும் நன்றி செய்து வாழ கற்ற உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். எங்களை ஆற்றுப்படுத்தி எங்கள் ஆர்வப்படுத்தி அரவணைத்து ஆசைகளை கொடுக்கிற கடவுள் சம்மதங்கள் நாங்கள் ஆண்டவரை வருங்காலம் அனைத்தும் ஆசீர்வாதமாக இருக்கணும். வேண்டிக் கொண்டது கொஞ்சம் நன்மை இன்னும் தர இருக்கிற எல்லாவற்றையும் கடவுள் உங்களுடைய மக்களுக்கு நிறைவாய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை அடிய மறந்திருக்கிற ஒருவேளை ஆண்டவர் ஜெபிக்க மறந்திருக்கிற காரியங்களை கூட ஆண்டவர் பெருக்கமாய் பிள்ளைகளுக்கு நன்மையாய் ஆண்டவர் மாற்றி ஆசீர்வதிக்க நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். நாளுக்கு ஆண்டவரை ஒரு தேசமாக இருக்கிற பொழுதும் ஆண்டவர் நாங்களும் எங்களுக்கு தந்திருக்கின்ற உரிமைகளை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்தவும் கடவுளை செய்வதையும் கடவுளை எங்களால் என்று செய்ய எங்கள் உதவி செய்ய நாங்கள் நோக்கி செபிக்கிறோம். இறைமட்டும் காண்புகிறோம், அர்ப்பணிக்கின்றோம். இறைமந்திர இயேசுவின் இனிய நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம். வேண்டுதல் கேட்டுள்ளோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்திருக்கின்ற ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து நாம் எழுதுவோம். பரமன் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை ஆறும் எங்கள் கடனாளிகளுக்கு நான் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். ஆமென். கடவுள் உள்ளிருந்த இறை ஆசிரியை நாம் அனைவரும் இணைந்து நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் உங்கள்